எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுஷ்மிதா பேசுறேன். இது ஒரு சீரீஸா பப்ளிஷ் ஆக போகுது. அதாவது இந்த சீரீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயமோடைய சீரீஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்ல ஃப்ரம் எல்கேஜி டூ யூகேஜி எந்தவித போயமா இருக்கட்டும். ஆனா, இது ஒரு போயம் சீரீஸ்ல பப்ளிஷ் ஆகும். இந்த சேனல் வந்து வெறும் போயம் மட்டும் தான் அட்டென்ஷன் குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. டிராமா, நாவல், லெசனா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர்ல வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட், இல்ல பொதுவானது கேன்வா, இந்த மாரி நெறைய விஷயங்கள பார்ட்டா அதாவது சீரீஸா பப்ளிஷ் ஆகும். நீங்க கமெண்ட் பண்ண அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பா பப்ளிஷ் ஆகும். ஸ்டாப்பிங் பை வேர்ட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் இந்த பர்டிகுலர் போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். அந்த பர்டிகுலர் ஆத்தர் தான் இந்த பர்டிகுலர் போயமை எழுதியிருக்காரு. இந்த பர்டிகுலர் ஆத்தர் ஒரு அமெரிக்கன் போயட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 20th செஞ்சுரி சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த லைஃப் ஸ்பேனை பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தருடைய லைஃப் ஸ்பேனை பார்த்தீங்க அப்படின்னா 1874லேருந்து 1963 வரைக்கும் அவருடைய லைஃப் ஸ்பேன் இருந்திருக்கு. வேர்ட்ஸ் குறிச்சிருக்கும், இன்னொன்று ரைம்டு ஸ்டான்ஸா இப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது இவருடைய ஒர்க்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஹியூமன் லைஃப்பை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது இது ஏன் நான் இப்படி மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு 5 மார்க் அட்டம் பண்ணுறீங்க, 10th 12th இருக்கீங்க அப்படின்னா 5 மார்க் தாராளமாக எழுதிக்கலாம், 10 மார்க் எழுதிக்கலாம், 12 மார்க் எழுதிக்கலாம். ஸோ காலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஆஸ்பெக்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது பப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் நான் அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கலர் சேஞ்ச் பண்ணி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் வரதுக்கு பாசிபிளாக இருக்குது. அடுத்தது இதோடைய பப்ளிகேஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போயமை 1923 அப்படிங்கிற இயரில் தாங்க பப்ளிஷ் ஆயிருக்கு. எதில் பப்ளிஷ் ஆயிருக்கு? நியூ ஹாம்ஷயர் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் போயம் எந்த ப்ரைஸை வாங்கியிருக்கு, எந்த அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் போயட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. எந்த இயரில்? 1924 வாங்கியிருக்கு. அடுத்தது எசன்ஸ் ஆஃப் த டைட்டில் ஆர் டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலும் போயமும் ஆப்டாக இருக்கா, டைட்டிலும் லெசனும் ஆப்டாக இருக்கா, டைட்டில் ட்ராமா ஆப்டாக இருக்கா அப்படிங்கிறத அந்த ஆப்ட்னஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, டைட்டிலுக்கும் படமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க தானே. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம லெசன்லையும். ஸோ எசன்ஸ் ஆஃப் த டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து ஸ்டாப்பிங் பை வேர்ட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்டாப்பிங்னா எதையோ பார்த்து அவர் நிற்கிறாரு, வுட்ஸ் பார்த்து நிற்கிறாரு. வுட்ஸ் அப்படிங்கிறத எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஃபாரஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஒரு ஸ்னோயி ஈவினிங், ஒரு ஸ்னோயி ஈவினிங்கில் அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, வுட்ஸை பார்க்குறதுக்கு, ஃபாரஸ்ட்டை பார்க்குறதுக்கு நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த போயம். ஸோ இந்த போயமை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போயம் வந்து இந்த டைட்டிலோட ஜஸ்டிஃபை ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதோடைய முக்கியமான கோட்ஸ், இந்த போயமோடைய முக்கியமான கோட் என்ன அப்படின்னா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு 2 வரி அந்த போயமுடைய லாஸ்ட் அன்சாலாக இருக்குங்க. அந்த பர்டிகுலர் வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது நான் நின்றுக்கிட்டே இருந்தேன், அஃப்கோர்ஸ் இந்த ஃபாரஸ்ட் பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். என்னோட லைஃப் ஸ்பேன் முடியறதுக்குள்ளார நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, கடமைகளை முடிச்சு தான் ஆகணும், நான் அதை நோக்கி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதாங்க இந்த வரிகள் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜிஸ்ட், அதாவது கதையோடைய சுருக்கத்தை தான் ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த போயமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நரேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே சமயம் நம்ம வந்து எந்த லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், அப்டக்கிள்ஸ் வந்தாலும் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரேதர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பை நோக்கி போயிட்டு தான் இருக்கணும். லைக் தடங்கள் மாதிரி நிறைய வரும் இல்லையா, நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம், ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதாங்க இந்த ஆத்தர் வந்து ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு இந்த போயமில். அடுத்தது தீம்ஸை பார்த்தோம் அப்படின்னா நேச்சர், சாலிட்யூட், ரெஃப்ளெக்ஷனை குறித்து இருக்கு. அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, ஆப்ளிகேஷன்ஸை டச் பண்ணியிருக்கா. இதுதான் இதோடைய எசன்ஸாக இருக்குது. இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் போட்டு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். Whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் யாருடைய ஃபாரஸ்ட் இது,
எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். அவரோட வீடு ஹிஸ் ஹவுஸ் ஆர் ஹி அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து ஓனர் ஆஃப் த ஹவுஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அவரோட ஹவுஸ் இந்த வில்லேஜ்குள்ளார தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஆனால் நான் இங்கே நின்று வுட்ஸை பார்க்குறது, அதாவது ஃபாரஸ்ட்டை பார்க்குறது கண்டிப்பாக அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லுது. அடுத்தது செகண்ட் பேராகிராஃப். My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. மை ஹார்ஸ், அதாவது அவர் ஏறி இருக்கார் இல்லையா ஹார்ஸில். ஸோ அந்த பர்டிகுலர் ஹார்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. இதுக்குடா ஃபார்ம் ஹவுஸ் எதுவுமே இல்லை, ஆனால் ஏன்டா நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து அந்த ஹார்ஸ் கூட இருக்கு. அண்ட் அது எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்ட வந்து வுட்ஸ் இருக்கு, அதாவது நம்மளுக்கு இன்னும் ஃபாரஸ்ட் நோக்கி போக வேண்டியது இருக்கு. அண்ட் அ ஃப்ரோசன் லேக், அதாவது பக்கத்தில் லேக்கும் இருக்கு, அதுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி டார்கெஸ்ட் ஈவினிங், எந்த காலத்தில் அந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, த டார்கெஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படிங்கிறத ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. டார்கெஸ்டான ஈவினிங்கு அந்த ஹார்ஸ் வந்து கன்ஃபியூஷன் இருக்கு, இதுக்குடா நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கிவ்ஸ், ஹீ இங்கே ஒரு ஹீ வருது இல்லையா, இந்த ஹீ வந்து ஹார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து ஹீ வந்து ஓனரை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு. செகண்ட் வர ஹீ வந்து ஹார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு. ஸோ செகண்ட் வர he gives his hornless bells a shake to ask if there is some mistake. அதாவது அந்த ஹார்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுது, அந்த கழுத்தில் பெல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பெல்ஸை ஷேக் பண்ணி காமிக்குது, நம்ம ஏதாவது தப்பான வழியில் வந்துட்டோமா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பெல்ஸை ஷேக் பண்ணி காமிக்குது. The only other sounds the sweep of easy wind and downly flake. அதாவது இந்த ரெண்டு வரிகளை பார்த்தோம் அப்படின்னா அங்கே எந்த சவுண்டும் இல்லை, அதாவது லைக் ஹவுஸு மக்களோட சவுண்டு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்லி சவுண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா விண்டோடைய சவுண்டு, காற்றோடைய சவுண்டு, அதுக்கப்புறம் டவுனி ஃப்ளேக் அப்படின்னா ஸ்னோ விழுவும் இல்லையா, அப்போ ஒரு சவுண்டு வரும் இல்லையா, ஸோ அந்த சவுண்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது தப்பான வழியில் வந்துட்டோமா அப்படிங்க பயத்தை இங்கே ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, the woods are lovely, dark and deep, but I have promises to keep. இந்த ஃபாரஸ்ட் வந்து அவ்வளோ லவ்லியாக இருக்குது, டார்க்காக இருக்குது, டீப்பாக இருக்குது, ஆனால் நமக்கான ப்ராமிசஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை ஃபில்ஃபில் பண்ணி தான் ஆகணும், எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஃபில்ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் என்னோட லைஃப் ஸ்பேன் முடியறதுக்குள்ளார என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த சின்ன சின்ன வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன், என்னோட லைஃப் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணாமல் போயிடும். ஸோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் a snowy evening. Please do like, share, comment and subscribe to our Sikuluvai. Come, let's learn with S. Sushmita.